அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து புளி இல்லாத குழம்பு அப்படின்னு எப்படின்னா பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாம், அது புளி இல்லா குழம்புன்னு சொல்லுவாங்க. நான் அது வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டுக்கறி குழம்பு மாதிரி இருக்கும். இந்த குழம்பு நம்ம வச்சோம்னா இதில் வாழைக்காய், முருங்கைக்காய், கேரட், முட்டை எல்லாம் போட்டிருக்கேன். இதில் மிளகாத்தூள், தேங்காய், சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி, மிளகாத்தூள் கரைச்சி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கி ஊற்றி, அப்புறம் அந்த காய்கறியெல்லாம் அலசி போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அப்புறமா தேங்காயும் சோம்பையும் அரைச்சி ஊற்றணும். ஊற்றி திரும்ப நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அப்புறமா வச்சோம்னா இது புளி நம்ம சேர்க்காமல் வைக்கிற குழம்பு. புளியில்லா குழம்புன்னு சொல்லுவாங்க, பொரிச்ச குழம்புன்னு சொல்லலாம். பொரிச்ச குழம்புல இப்படியும் வைக்கலாம், அப்புறம் பைத்தம்பருப்பு வேக போட்டும் வைக்கலாம். ரெண்டு மாதிரியானதும் இது வைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எதுக்கு இந்த வீடியோ இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த இதில் சத்து மாவு கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு, மாசமாக இருக்கிறவங்களுக்கு சத்து மாவு கொடுக்குறாங்கல்ல, அந்த சத்து மாவை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அது மாதிரி பிரித்து கொட்டி, நாட்டு சர்க்கரை போட்டு, அளவான நாட்டு சர்க்கரை போட்டுங்க, அளவான தேங்காய் திருகி போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசத்துக்கு, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு போடணும். போட்டுட்டிங்கன்னா போட்டு இது மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருங்க. இது நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு இது மாதிரி நல்லா எடுத்துக்கும். கெட்டியாக இப்படி எடுத்துக்கோங்க. இது மாதிரி உருட்டிக்கங்க. உருண்டையாகவும் வச்சுக்கலாம், இல்லை நான் செய்கிற மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை அப்படி பிடிச்சிக்கலாம். இது மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி பானில் மேத்தட்டில் சும்மாவே வைக்கலாம். நீங்கள் துணியெல்லாம் போட தேவையில்லை. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ சுகர் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இப்போ சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா அப்படியே போட்டுட்டு, நீங்கள் சர்க்கரை எல்லாமெல்லாம் போட வேணாம், அப்படியே தேங்காயை மட்டும் கொஞ்சோண்டு போட்டு அந்த மாவில் சத்து மாவில் இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை இப்படி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாவில் எல்லாம் தண்ணி ஊற்றினா பிடிக்க முடியாதுல்ல, ரொம்ப ஒரு லெவலாக இப்படி பிடிச்சிக்க வேண்டியதுதான். இப்படி பிடிச்சி நம்ம இது மாதிரி இட்லி தட்டில் வைக்க வேண்டியது தான். இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக மாசமாக இருக்கிறவங்களுக்கும் இது மாவு வாங்கிட்டு சும்மா சாப்பிட்றதுக்கு தொண்டையை கட்டும். அதனால் நாங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருங்க. உடம்புக்கும் நல்லா சத்து இல்லையா உங்களுக்கு. அதனால் ரொம்ப அடையாக தட்டியும் சாப்பிட்லாம். அடையாக தட்டி சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி நல்ல மெத்தடு இது நல்லா செஞ்சு மாசமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம், பாக்கி எல்லாருமே சாப்பிட்லாம், சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். என்ன சுகர் உள்ளவங்களுக்கு நீங்கள் சர்க்கரை அதிகம் போடக்கூடாது, லைட்டாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, லைட்டாக தேங்காய் போட்டுக்கோங்க. சுகர் உள்ளவங்க சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா செஞ்சு அது நான் எனக்கு ஏதோ டக்குன்னு தோணுச்சு, சரி இதை வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு. மகளிரெலாம் பார்ப்பாங்க, சகோதரியெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு செய்வாங்க அப்படின்ட்டு டக்குன்னு வேலை இருந்துச்சு. சரி இது ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அதை உடனே உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக தான் இது எடுக்கிறேன். நான் இன்னும் இந்த மாவு எவ்வளவு போடணும் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி போடணுன்னு தான் பார்த்தேன். அளவெல்லாம் நான் மறுபடியும் வேணுன்னா நீங்கள் கமாண்டில் கேளுங்க, எவ்வளோ மாவு போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்டிங்கன்னா நான் அதை விவரமாக உங்களுக்கு தேங்காய் மாவு எல்லாம் வச்சு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? ஓகே, இதை வச்சுருக்கேன். நான் இதை வேக வச்சு நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் வேணா வேக வச்சதும் வீடியோ இப்போ எடுத்து போடுறேன், பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ நான் வச்ச கொழுக்கட்டை எல்லாம் வெந்துருச்சு. பாருங்கள், எல்லாம் நம்ம மாவு இடித்து நம்ம பாவு ஊற்றி நம்ம பிடிச்சி வைப்போம் பாருங்க, அந்த மாதிரியே இருக்கும். வெந்த உடனே பாருங்களேன், இது பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள்.
இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அம்மா நல்லா இருந்துச்சு, நல்ல மெத்தேடு செஞ்சோம், சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.